அண்ணன் வைகுண்டம் வாங்க, ஸ்ரீ வைகுண்டம், அண்ணன் வைகுண்டம்னு சொல்லக்கூடாது. ஆற்றங்கரையிலே வீட்டிருப்பான் மாடன் ஒரு தெய்வமடா. எந்த ஊரு? ஆற்றங்கரையில் சுளமரசாமி இருக்காரா? அருகினிலே இருக்கின்ற சுடுகாடு ஒன்று உண்டுன்னு சொல்லுமடா. சுடுகாடு இருக்கா? என்ன வேண்டும் உங்களுக்கு? கால் ஒன்று சொல்லலாம். உங்கள் பேர் என்ன இருக்கா? நிலை மாறும் உலகில் நினைக்கும் என்ற கனவில் வர்றான். உன் பிள்ளையினுடைய மனது பிரத்தியாருடைய நட்பால் பாதிக்கப்பட்டு குடும்ப கௌரவத்தை இழந்து நிறைய பணங்களை இழந்து வீட்டுக்குள்ளே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மனப்போராட்டமா மை மந்திரத்தால் மதிமயங்கி இருக்கா அப்படிங்கிற குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. நடந்தது உண்மை, உண்மை உள்ளே இருக்கிறது பொய்மை. அந்த மையை கரைச்சி உன் பிள்ளைய வெளியாக்கிட்டா போதுமா? கால் வந்துட்டுவான். வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார்க்கணும். பிள்ளையை செம்மையாக்கி வாழ வச்சு தருவேன், உருவாக்கி தர. வெற்றி உண்டு. ஒருத்தன் பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான் பெரிய சொல்லாத, போ போ போ, அப்படியே மெயின்டைன் பண்ணு. கர்மசாமிக்கு அண்ணவா. ஓடும் பிரதான சாலையில் வரப்புறத்தில் ஒரு பள்ளம் உண்டு. மெயின் ரோட்டில் வலதுபுறத்தில் ஒரு பெரிய பள்ளம் போதா? உள்ளே சென்றால் ஒரு சிறிய கிராமம் உண்டு. அதில் இடதுபுறத்தில் மாடன் என்றும் ஆரி என்றும் தெய்வம் பல உண்டு. கால் விட்டுவான். பாட்டுக்குரிய அந்த காலத்தில் நாராயணசாமி கோயிலில் சொல்லுவாங்க தெரியுமா? என்னடா பரமேஸ்வரா அப்பா கேட்க என்ன வேணும்னு கேட்க சொல்லியாச்சே. என்ன வேணும்? வேற ஆள் பார்க்க நல்ல வேலை இருக்கா, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிய, இப்படிலாம் பண்றீங்க. கால் வந்துட்டுவாங்க, கால் வந்துட்டாங்க. பருவத்தில் செஞ்சதெல்லாம் சாமி இப்போ யாயா நினைவுபடுத்துறாரு. உன் வாரிசு பேரன் பேத்திகளை ஐஸ்வர்யமாக வாழ வச்சு படிக்க வச்சு அங்கத்தில் குறையில்லாமல் வாழ வச்சா போமாடா? வேற என்ன வேணும்? கடன் அடையணும். நீ யாருக்காவது பணம் கொடுத்தியா? பொம்பளைகிட்ட கொடுத்தியா? தொண்டை அடைக்கி, தொண்டை அடைக்குப்பா. உன் பணத்தெல்லாம் வாங்கி தரேன், கடனையும் திருத்தி தரேன். பெண் பாவம் பொல்லாததுடா, ஆனால் பாசமும் அது பொல்லாதது தான். வச்சா எடுக்க முடியாது. பாசம் வைக்காத, தெளிவாரு, நல்லாரு, ஐஸ்வர்யமாயிருவ. போ, உன் உள்ளம் கள்ளமில்லாத உள்ளம், நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். கர்மசாமிக்கு இப்போ திண்டுக்கல். 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. கணவன் மனைவி. நமஸ்காரம் மன்னன் அவர்களே. குறை தீர்ந்த நன்மை பயக்கும் வினை. உட்கார்ந்தா எந்திக்க முடியுமா? 17 ஆண்டுகளுக்கு முன்பு பரம்பரை குடும்பத்தில் மண்ணு மனை சம்பந்தமாக துன்பங்களும் துயரங்களும் வந்ததுண்டு. உண்டுமா? 17 ஆண்டுகளுக்கு முன்னால. யாவும் இல்லை உங்களுக்கு. 17 வருஷத்துக்கு முன்னால் அப்படி ஒரு பகைமை இருந்திருக்குன்னு சாமி சொல்லுது. இப்போ 2.25 ஆண்டுகளாக கிரகங்கள் சம்பந்தமான குறைபாடுகளும் மாந்திரிக தீய கோளாறுகள் சம்பந்தமான மனவேதனையாலும் உடல்நிலையும் பணநிலைகளும் பாதிக்கப்பட்டு துயரம் ஊற்று வாழ்கிறீர்கள். இந்த நிலைகளிலிருந்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் நுட்டு வரலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். வட்டிக்கு கொடுத்தீங்களா சும்மா கொடுத்தீங்களா? சும்மா தான் கொடுத்தீங்க. வாங்க பக்கத்தில் வாங்கி தரேன். கண்ணை முடிக்காங்க. கர்மசாமிக்கு இந்த அப்பா இழந்த பணமெல்லாம் வந்து சேரும். உடனேயும் நல்லாக்கி வெற்றியாகி அடுத்த உத்தரவில் நிலப்பிரச்சனையை பற்றி பேசி தீர்த்து தாரேன். புண்ணியமாக நடக்கும். வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சந்தோஷம். கர்மசாமிக்கு திண்டுக்கல் எல்லை தன் மகனை பற்றி கேட்க வந்தவங்க. ஆண்டியாய் நின்றாலும் வேண்டியதை தருவான். அது யாருடா? ஆண்டியாய் நின்றாலும் நமக்கு வேண்டியதையெல்லாம் தருவான். யாரு? முருகன். ஆண்டி போல உலகத்துக்கு காட்சி அளித்தாலும் வேண்டியதெல்லாம் தருவான்.
என்னப்பா வேணும் மகனுக்கு? மகளுக்கு வேலைக்காக பணம் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு கிடைக்கும். கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நீ கொடுத்த பணமும் கிடைக்கும். அது வந்து போலீஸ் கேஸ் வர போயிடும். ஆனால் பணம் உனக்கு ரிட்டர்ன் நிச்சயமாக உண்டு, அதில் சந்தேகமே இல்லை. உன் பிள்ளைக்கு இயற்கையிலே வேலை கிடைச்சிரும், அதில் யாரும் தடுதல் கிடையாது, மீன் குழப்பம் தேவையில்லை. கால்வன்ட்டு வரலாம். இந்த வேலையை வாங்கி தரேன், உன் பணத்தையும் வாங்கி தரேன்ப்பா, பிரச்சனை இல்லாமல் நடக்கும், வெற்றி ஆகிடும். வீட்டுக்கு உள்ளே போனேன், உங்கள் தெய்வங்கள் எதுவுமே வீட்டுக்குள்ளே வரல. அதனால் 3 வருஷமாக உடல்நிலை மனநிலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வர வச்சு தரேன், சந்தோஷமா இருங்க. மேலே தானே வந்தாச்சு, சாமி வந்துடணுமே. யூரின் வருவது போல் இருக்கும், ஆனால் முழுமையாக வராதப்பா. இருக்கா? இருக்கானே? 1 2 3 4 5 6 பணத்தை எண்ணி எண்ணி மருத்துவத்தை பார்த்தேன், குணமும் கிடைக்கலையப்பா. இந்தாடா தம்பி, அப்படிதானக்கா? இது அறுவை சிகிச்சையிட முடியுமா? சாமியுடைய சக்தியால் தீருமா? இந்த உழைத்த பணமெல்லாம் வீணாகி போகுது, இதுக்கு செய்வன வைவன கோளாறு உண்டுமா, இல்லை இயற்கையிலே உள்ள பாதிப்பா? நான் ஒரு சாமிகிட்ட அடிக்கடி என் மனத்தை செலுத்தி ஒரு உத்தரவு கேட்கறத மாதிரி கேட்பேன். அதில் எனக்கு தெளிவான விடை சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்ததுண்டு. இப்போ அந்த உத்தரவும் கிடைக்கலையே ஐயா. அதானப்பா உண்மை. கால் வந்துட்டு வா. மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் நடந்திருக்கு. உன் பிள்ளைகளுக்கு வேறு என்னப்பா செய்யணும்? அதில் வந்த பிரச்சனை தான்டா இந்த மாந்திரிகமே. அந்த இடம் உனக்கு கிடைக்கும், வில்லங்கத்தை தீர்த்து வெளியாக்கி தரேன். இந்தா அடுத்த வாரம் முதல் நாளே என்னை வந்து பாருங்க. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? திண்டுக்கல் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. கடன்பட்டு வருத்தப்பட்டு வந்தது யாரு? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா? வாங்கண்ணே முன்னால. அண்ணாச்சி வணக்கம். நம்ம குடும்பத்தில் முன்னால் யாராவது சாமி ஆடினாங்களாண்ணே? இப்போ ஏமனே அந்த சாமியெல்லாம் வரல? சரி, தெளிவு கிடைக்க மாட்டுக்கு. காலைல வந்துட்டு வாங்கண்ணே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள். எங்கள் மனத்தில், என் மனத்தில் இவங்களால தான் என் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்திருக்கும்னு எனக்கு மனத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரிண்ணா? அதனால் இவங்க ஏதோ ஒரு லீலை பண்ணி என் குடும்பத்தை பிரித்து பிரச்சனை ஆக்கியிருக்காங்க. அது உண்மையாக இருந்தால் கருப்பசாமி தீர்த்து தரணும் என்பது தான் உன்னுடைய கேள்வி. சரிண்ணாடா? கால் வந்துட்டு வா. அருவாளெல்லாம் தூக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் கோபம் வரக்கூடாதுப்பா. அதெல்லாம் தப்புடா. உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாறு. குடும்பத்தை செம்மையாக்கி வெற்றியாக்கி தரேன். இந்தா சேர்த்து தரேன். அடுத்த வாரம் என்னை வந்து பாரு. பணம் வந்துட்டு நல்லா இருவல்ல. அப்போ இவ்வளோ வயதுக்கு மேலே கோவப்பட்டால் என்னத்துக்கு ஆகும்? ஆசை வச்சிடலாம். ஆசை 60க்கு மேலே கூட வரலாம், தப்பு இல்லை. ஆனால் 60க்கு மேலே கோபம் வரக்கூடாது, தெரியுமா? அடுத்தவனுக்கு வழிகாட்டக்கூடிய வயசில் அது நமக்கு உண்மையாக நான் சொல்லுறது நீதியா இல்லையா? சத்தியம். அது கால் வந்துட்டு வரலாம். ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே வாங்கண்ணே. என்னப்பா நீதிமன்றத்தில் வழக்கு? என்ன வழக்கு? உடல்நிலை யாருக்கு சோமனா போச்சு இடையில? என்ன செய்யுது? உன் வழக்கை வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? என்ன ஆலயம்? வீர கண்ணை மூடு பார்ப்போம். அவள் வாராளான்னு பார்க்கட்டும். நான் வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குள்ள அடிக்கல் நட்டித்தாரம்பா. வெற்றி உண்டு, உன் கூட இருப்பா. அப்படியே அது நடக்குமான்னு எனக்கு தெரியலப்பா. சுவாமியே
கர்மசாமிக்கு என் பிள்ளைய திருத்தி நல்லா வாழ வைங்க ஐயா. அப்படி யாரு கேட்கா? நமஸ்காரம் அண்ணே, வணக்கம். எந்த பிள்ளைய திருத்தணும்? கால் வந்துட்டுவாங்கண்ணே. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பானையிலே சோறிருந்த பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. என்ன வேணும்? கையும் கூட உன் பையனை நான் போய் பார்த்தேன். அவன் வாழ்க்கையிலே தன்னை பேணிக் கொள்ளக்கூடிய மனோநிலைகள் அவனுக்கு இல்லை. அதே மாதிரி குடும்பத்தில் பிரிவும் பிரச்சனையும் வந்து நடக்கும். இந்த குறைபாடுகளுக்கு காரணம் மாந்திரிகம் அல்ல, கிரகங்கள் சரியில்லை. ஆனால் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் சரியாக்கி சீரான குடும்பத்தை உருவாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? உடல்நிலை நல்லாகும், வெற்றி உண்டு, பக்கத்தில் வரலாம். ஒரு இடம் அல்லது வீடு அடுத்தவங்களுடைய ஆட்சிக்கு கொடுக்கணுங்கிற நிலைமை இருக்கு. அப்படி போகாம காப்பாற்றார், வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு சிவகாசி கர்மசாமிக்கு இப்போ காரணம் யாரெல்லாம் வந்தீங்க? என்ன செய்யணும் உங்களுக்கு? கால் வந்துட்டுவாங்க. வருகவே உட்காரலாம். ஆப்ரேஷன் யாருக்காவது ஆச்சா வீட்டில்? என்ன ஆப்ரேஷன் அது? இன்னொருத்தர கால் வந்துட்டுவாங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அருகில் என் தங்கை காளி என்னும் தெய்வம் உண்டு. இருக்கா? அங்கே ஆனந்தமாய் அருவாள் பிடித்து இருக்கிற கர்ப்பசாமி நானும் உண்டு. 3.25 ஆண்டுகளாக தன்னுடைய பணம் இழப்பு, மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு ஏமாற்றம், இவைகளெல்லாம் நடந்து இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத குறைகளை நீங்கள் பெற்றிருக்கிறாய். கால் ஒன்று சொல்லலாம். அப்படியா கருசாமி? யாருக்கு? அப்படியா? முன்னோரில் ஒருவருக்கு வாதத்தால் உடலில் பீடை வந்தது உண்டு. வந்துச்சா? அவர் செய்த பாவத்தின் அடிப்படையிலேயே இந்த துயரங்கள்லாம் நடந்திருக்கிறது. வீட்டில் இருக்கும் டாக்குமெண்ட் பத்திரங்கள் சம்பந்தமான குழப்பமும் மனவேதனை, பிரிவும், வாக்குவாதமும் ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும். இருக்கிறதா இல்லையே? கால் வந்துட்டுவான். 3 முறை என்னை பார்மகளே, செல்வத்தை தாரேன், உன் கடனை திருத்தாரேன், ஏமாற்றத்திலிருந்து மீட்டி தாரேன், அடுத்து பேசுவோம். அடுத்து தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க சிவகாசி. யாருக்கு என்னவா செய்டு? என்ன வேணும் பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வா. இன்னொரு கால் வந்துட்டு வா. பணம் வச்சுருக்கியா கையில் கல்யாணம் நடத்துறதுக்கு? பணம் இல்லாமல் எப்படி கல்யாணம் பேச முடியும்? அப்படியா? என்ன வேலை பார்க்க வீட்டுக்காரன்? வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்காரு? என்ன கடைங்களா? சூப் கடையிலையா? கண்ணை மூடு. இந்தா பணம் கிடைக்கும், சித்திரைக்குள் கல்யாணம் நடக்கும். இறைவா நடக்கும். கணவன் மனைவி சிவகாசி, கணவன் மனைவி குழந்தை உள்ளவங்களை பின்னால் கூப்பிட்றேன். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. என்ன செய்யணும்? வருகிற அமாவாசை அன்று நிலமாலை சூட்டி முக்கணிகளோடும் சாமிக்கு சரக்கோடும் வந்து சேர்ந்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். மருத்துவத்தினால் உயிரணுக்கள் சக்தி குறைவாக இருக்கு என்று ஒரு பகுதியில் பதில் வந்ததுண்டு. உண்டா? அந்த சக்தியெல்லாம் கூடி குழந்தை பாக்கியத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறக்கும். என் தங்கை மாரியம்மாள் என்று பெயர் வைத்து சூடுக. கால் வந்து வேற எனக்கா வேணும்? காசு புறம் என்கிட்ட தந்துருந்தா ஒழுங்காக தந்திருப்பேன். இந்த நானே தரேன். என்னென்ன பட்டுக்கொட்டேன்னே நல்லா இருமா.
வாங்க செல்ல மக்களே, இந்தா பிள்ளைக்கனி பெற்று ஆனந்தமாக இருப்பாய். செல்வாக்கார மகளே, அப்படி நன்றாக இரு. குழந்தையுடன் வந்தவர்கள், பிள்ளையும் படிக்க வேண்டாம், பிறம்படி படவு வேண்டாம், சள்ளையா சுவடி தூக்கி சங்கடப்படவு வேண்டாம். என்ன வேணும்? அது யாரு பின்னால? அது பையன். இது யாரு? மகளா மருமகளா? இவ வீட்டுக்காரங்க கண்ணை மூடி உட்காருங்க எல்லாரும். செல்லும் வழியில் ஊடாரே பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? எங்க இருக்கு பெருமாள் கோயில்? சரி, 2.25 ஆண்டுகளாக தொழில் நஷ்டமும் உடல்நிலை கோளாறுகளும் கடன்களும் பட்டு குடும்பத்தில் வேதனை நடக்கு. இரவு 7 மணிக்கு மேலே ஏதோ ஒரு நிம்மதி குறைவு வீட்டுக்குள்ளே இருக்கிறதே என்ற ஒரு கற்பனை மாயை உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும். இருக்கிறதா? சில சமயத்தில் வீட்டுக்குள் யாரோ இருக்கிறார்களோ என்பதை போன்ற ஒரு சக்தியின் நடமாட்டமும் உங்கள் வீட்டில் இருக்கிறது. காலில் செய்வன கோளாறுகள் நடந்திருக்கு. அந்த சக்தியை தீர்த்து உங்களை செம்மையாக வாழ வைக்க கடனை தீர்த்து தரேன். மாமா பக்கத்தில் வருமானத்துக்கு உனக்கு ஒரு புதுமையான ஒரு வழி கிடைக்கும். அதில் நீ முன்னேறி வருவாய். கடமுடு இனி அந்த மனநிலை தோன்றாது. வா பக்கத்தில். என்னை வார புதன்கிழமை எல்லாரும் பாருங்க. இந்தாடா நல்லா பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேடா, எடுத்துரு. பாஸ்போர்ட் எடுக்க சொல்லுப்பா பிள்ளைய. இந்தா மகளே, ஐஸ்வர்யமாக இரு, எல்லா குறைகளும் தீரும். பிடிச்சிக்கோ. பிடிமா முதல்ல. வெற்றி உடல் வாழ்வாய், புனிதமும் அடைவாய், என்னாலும் உயர்ந்திருப்பாய். வாடா தம்பி, தொழில் யாரையும் விரும்புனியா? கல்யாணம் முடிச்சிட்டியா? எத்தனை பிள்ளை இருக்கு? கட்டிக்காரன். காலில் வந்துட்டு வா. வீட்டில் ஒரு எந்திரம் வச்சுருக்கீங்கள, யார் எழுதி தந்தது? அச்சரம். வாங்கி வச்சுருக்காங்க. என்ன தொழில் பார்க்குறே? பக்கத்தில் வா. கண்ணை மூடு பாப்பா. நீ 9 மாதம் இந்த கோழி தொழில் ஓடும். மீண்டும் கான்ட்ராக்ட் பில்டிங் சம்பந்தமான வேலைக்கு மீண்டும் செல்வாய், பல லட்சங்களை பெறுவாய். நல்லா இரு மகனே.